ரீசெண்டாக ஒரு கரூரில் படிக்கிற ஒரு ஐடி பெண்மணி அவர்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே அவங்கள வந்து பாத்ரூமில் தள்ளி அவங்கள வந்து ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்கலாம் என்ன பண்ணுறது? இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 2023 ஆய்வின்படி கிட்டத்தட்ட 23,000 கேஸ் பெண்களுக்கு எதிராக பதிவாகிருக்கு. அதில் ரேப் கேஸ் மட்டும் 1,530 சில்லற கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் சைல்டு அபியூஸ் கிரைமாக இருக்கட்டும், அதுவும் அத்தனை ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. டாக்டர் கேஸ் இப்போ நடந்துச்சு ரீசெண்டாக, அதை வந்து படிக்கவே நமக்கு வந்து முடியல. அதில் வந்து அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது அந்த கேஸு. ஸோ இதெல்லாம் ஒரே தீர்வு, இதுல மக்கள்கிட்ட ஒப்படைச்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜோயல் எஸ் ஆண்டனி. ஸோ ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட் குள்ள போயிடலாம். இது வந்து இதை ஏதோ எழுதி வச்சோ இதெல்லாம் இல்லை. இது ஒரு பல நாள் ஆதங்கம். நான் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். மருத்துவ தொழிலில் இருந்த ஒரு சகோதரி வந்து அந்த கேஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆழ்ந்த அனுதாபங்கள். இது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தானே நடக்குது. இந்த ஒரு இடத்துல நமக்கு ஏதோ செய்தியாக வந்திருக்கு அப்படிங்கிறனால வந்து அதை நம்ம வந்து கண்டுக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது, ஒவ்வொரு தொழிலும் நடக்குது. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ என்ன பிரச்சனை, ஏன் இது இந்த சிக்கல் வருது? பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து உத்தரப்பிரதேஷ் முதல் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 16,000 சில்லற வந்து அங்கே வந்து கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பீகாராக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், இந்த லிஸ்ட்டில் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான், 508. அந்த 508ம் குறையணும். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும். என்ன ரீசன்னா, இப்போ மருத்துவத்துறையில் வந்து இப்போ வந்து ஒரு கேட்டுப்பட்டிருங்க, டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை, பாலியல் தொடர்பான பிரச்சனைக்கு உள்ளாகி அவங்க இறந்தும் போய்விட்டார்கள். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சகோதரி இறந்தது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதில் மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் வெளியே வராத கேஸுகள் அத்தனை இருக்கு, பெண்டிங் கேசஸ் அத்தனை இருக்கு. அதுல 2-3 தான் தீர்ப்பு கிடைக்குது. மிச்சம் எல்லாமே வாய்தான்னு சொல்லிட்டு இந்த நாய்ங்கெல்லாம் தப்பிச்சு போய்கிட்டே தான் இருப்பானுங்க. இதுல தொல்லை என்ன அப்படின்னா, ஒரு எல்லை இருக்குல்ல. இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் நடக்குதா, இதுக்குள்ளதான் வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கிட்டு இதுக்குள்ளதான் பருத வைக்கணும், இதுக்குள்ளதான் நம்மளோட ஸ்டேட்டுக்காரங்க மட்டும் தான் பிரச்சனை, அதெல்லாம் கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லா தான் நான் பேசுறேன். இல்ல ஊர் மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, நேஷனல் இன்டர்நேஷனல் எல்லா இடத்துலையுமே பெண்கள் தானே. ஸோ நான் பார்க்க வரைக்கும் எங்கேயுமே இந்த இருக்கானுங்க அந்த திருட்டு பயிலுக என்ன பண்றானுங்க, ஓடுற ட்ரெயின்லயா இருக்கட்டும், இவங்க போதைய போட்டு வந்து ஏதோ ஒரு 7:30 கூட்டி விட்டு உயிரை வாங்கிடுறானுங்க. இவருக்கு வாதாடுற லாயர்ஸா இருக்கட்டும், இவங்களெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணணும். இப்போ ஒரு பாலியல் தொடர்பான பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதை வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சைல்டு அபியூஸுங்கிறது இன்னும் ரொம்ப மோசம். போக்சோ ஆக்ட் சட்டம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவுதான் நம்ம போட்டாலுமே அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்லேயே தான் இருக்கு. 2-3 இடத்துல தான் தீர்ப்பு வருது. ரீசன் என்னன்னா, இப்போ கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஜட்ஜஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு தப்பா எதுவும் தீர்ப்பு கொடுத்துட்டா அவன் லைஃபே காலி. ஸோ அதனாலதான் கொஞ்சம் அப்படியே கன்ஃபார்மா இவன் தான் தப்பு பண்ணானா, இவன் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவனுக்கு அந்த குற்ற தண்டனையே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, ஈரம் கொலையா ஆடும். ட்ரெயின் அந்த பொண்ணு சகோதரி எவ்வளவு தவிச்சிருப்பாங்க. தனியா ஒரு இடத்துக்கு போறப்ப காந்தி சொன்னார்ல, நகநட்டோட வந்து என்னைக்கு பெண்கள் நிம்மதியா வெளியில போயிட்டு அப்படியே நகட்டோட வீட்டுக்கு வராங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. இப்போ அப்படிலாம் இல்லை. பெண்கள் சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வந்தாலே அது நம்ம இந்தியா நாட்டுக்கு சுதந்திரம்ங்கிற அளவுக்கு இவங்க ஆக்கி விட்டானுங்க. அந்த அளவுக்கு இந்தியா நாடு வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபாலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்துல. ஒரு 2012 ஓடுற பஸ்ல வந்து ஒரு 6 பேர் சேர்ந்து வந்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நாய்களை என்ன பண்ணலாம், ஓட விரட்டலாம். இல்லை, இது யூடியூபுங்கிறதுனால ரொம்ப கட்டுப்பாடா பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்கள டீசெண்டா கொண்டு போய் மீடியா முன்னாடி ஒரு மாசம் 2 மாசம் பிளாஸ் நியூஸா இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, அதுக்கப்புறம் எங்கிட்டு வாய்தா இழுப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே போவானுங்க. இவன் தான் பண்ணானாங்கிறது டவுட் வரும். இத்தனை தாண்டி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. அந்த போகும்போது நான் இவெல்லாம் மக்கள்கிட்ட ஒப்படைச்சோம்னா அவனுக்கு சோழி முடிஞ்சு, கடுமையான தண்டனை ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டோம்னா மக்கள்கிட்ட ஒப்படைச்சோம்னா வேலை முடிஞ்சு. அடுத்த தடவை ஒரு ஹஸ்பண்டு கூட விருப்பம் இல்லாமல் ஒய்ஃபை தொடங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு ஏதோ நியூஸாக நம்ம கேட்குறப்ப ஓகே இஸ் டசன் படும்போது, பட் இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்.
சைல்டு அபியூஸ்னா ஒரு பொண்ணை படிக்க விடுறதுல வந்து இப்போ சிக்கல் ஏற்படுது இல்லை. அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து படிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சு கூட்டாடி ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சேஃப்டின்னு ஒரு விஷயம் முக்கியம் இல்லை. இதுல வந்து நான் நிறைய பேர் வந்து போலீஸ்காரர்களை காவல்துறையிலையும் வந்து குற்றப்படுத்தினீங்க. பட் இருந்தாலும் என்னோட மைண்ட்ல உள்ளது, அவங்கள எத்தனை இடத்துல தாங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்க இவனுங்களா பார்த்து திருந்தணும்ல. இவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு, இவன் சரக்கை போட்டுக்கிட்டு, பப்புல எங்கேயோ குடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இதா பண்ணிட்டு இருக்கானா, 24 மணி நேரமும் ப்ரொடெக்ஷன் நம்மளாலையும் அவங்களாலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. அது மீறி நடக்கிறது தான் இத்தனை வேலைகள். சோ யாருமே வந்து இப்ப பப்ளிக்காவே இருக்கட்டும், ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் பண்றாங்கன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அதை மீறி இவனுங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப என்ன சிக்கலா இருக்கு, இவனுங்களுக்கு ஒரு தண்டனையா வந்து பப்ளிக்கா கொடுத்து விட்டுருணும். நான் அதுதான் சொல்லுவேன். சோ இவங்களுக்கு பப்ளிக்கா கொடுத்தா மட்டும்தான் ஒரு திருப்தி ஒண்ணு கிடைக்கும். ஏதோ ஒரு மூலையில நடந்தாதான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதுல்ல. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம்ல. நம்ம தமிழ்நாடுங்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு மாநிலம், ஓகே. பட் என்னோட உத்தரப்பிரதேசல இருக்க சகோதர சகோதரிகளுக்கு அடிபட்டா இங்க நம்ம உட்கார அவங்க கண் கலங்காம இருக்க முடியுதா? யாருக்காக தான் நாங்க மனுஷன் தானே. ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்ல, ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் நான் ஒன்று சொல்றேன், இது என் ஃப்ரெண்டுக்கு ஏன் இன்ஷியட் எனக்கே அது நடந்திருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடந்திருக்கும். பாத்ரூம் போறாங்க அப்படின்னா ஒரு ஜென்ஸ் டாய்லெட்ல, ஒரு பப்ளிக் டாய்லெட்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகராட்சி பஸ் ஸ்டாண்ட்ல தான் போய் பாருங்க, குறுகுறுன்னு பார்ப்பானுங்க. நான் திட்டியே போயிருக்கேன், நான் அடிக்கவும் போயிருக்கேன், இதெல்லாம். பட் டசன்ட் மேட்டர், நமக்கு வலு இருக்கு, நமக்கு அதெல்லாம் விட்டுருங்க. பட் இது வந்து ஆண்களுக்கே அந்த பிரச்சனை நடக்குது. அப்ப இவங்களுக்கு வந்து ஆண் பெண்ணுங்கிறதுலாம் விஷயம் தேவையில்லை. இவங்களுக்கு வேற ஒரு மைண்ட்ல திணிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னோட மைண்ட் என்னன்னா, நான் இன்னொரு குற்றத்தையும் சொல்றேன், ஒரு 2 ஃபேஸா பாக்குறேன். என்னன்னா, பெண்கள் வந்து தப்பான ஒரு கிரைம் கேசஸை கொடுத்து நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ஆண் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், பட் அவன் ரொம்ப நேர்மையா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க மேல வந்து பாலியல் புகார் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப நம்மளோட லா வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும்னா மந்தமான ஒரு நிலைமைக்கு போகுது. இது நடந்திருக்கு, இது ஒரு படத்துலயும் வந்திருக்கு. ஒரு ஆண் வந்து எந்த தவறுமே செய்யல, அவங்க வந்து உங்க வழிக்கு வரலங்கிற ஒரே காரணத்துல நம்ம பாலியல் தொடர்பு குற்றங்கள் சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலீஸ் ஆனாங்க. அது வேற கடை. பட் இருந்தாலும் அவமானம் தானே. அதே மாதிரிதான் எல்ஜிபிடி. நான் எல்ஜிபிடியை பத்தி நான் பேசணும்னு ரொம்ப நாள் நினைச்சேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு பயம் ஒன்று ஏற்படுது. அதனால தான் இந்த எல்ஜிபிடியை நான் வந்து பத்தி பேசுறேன். இங்க இருக்கிற திருநங்கை சகோதர சகோதரிகள், உங்கள் வந்து நான் எந்த தவறுமே சொல்ல மாட்டேன். இறைவன் புண்ணியத்துல நீங்களும் ஒரு பிறப்பு தான், நீங்களும் என் சகோதர சகோதரிகள், அதுல மாற்று கருத்துங்கிறது எதுவுமே கிடையாது. பட் இந்த எல்ஜிபிடி ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெண்ணோட ஆணோட இதை வந்து நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பப்ளிக்கா இவங்க பண்ற சில விஷயங்கள் வந்து பாதிக்குது. என்ன பாதிக்குது, அது ஒரு வேற மாதிரி ஒரு சிந்தனைகளை தூண்டுறது. இதெல்லாம் ஒரு காரணம் கருத்தாக தான் நான் பாக்குறேன். அதுக்குன்னு எல்ஜிபிடி ப்ரைடு வந்து பண்றது பிடிக்கலையா, அதுக்குள்ளலாம் நுழையவே இல்லை. எனக்கு அதை பத்தி கருத்துன்னு என்னால சொல்ல முடியாது. பட் இவங்க ஓப்பனா நார்மலைஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள், பெண்கள் வந்து ஒரு பப்ல போய் குடிக்கிறாங்க, அதை வந்து பெண்ணியம் பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெண்ணியம்னா என்ன, ஒரு ஆண் எதெல்லாம் சாதிக்கிறாங்களோ அதெல்லாம் பெண்களும் சாதிச்சாங்கன்னா கண்டிப்பா பெண்ணியம் நாங்கள் போற்றுவோம், மாற்றுக்கத்து இல்லை. ஒரு ஆண் கெட்டு போறதெல்லாம் பெண்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இதை வந்து ஃபெமினிசம்னு சொல்றதுல எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஆண் குடிக்கிறதே நான் தப்புங்கிறேன், இல்ல பொண்ணு குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு காரணமா மாறுது. ஸோ பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் குடிப்பதை தவிர்ப்போம். 1. 2வது, இந்த எல்ஜிபிடியில் உள்ள சில கருத்துக்கள் நார்மலைஸ் பண்ற விஷயம், பெண்ணோட ஆணோட அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ற விஷயம் எனக்கு வந்து மாற்று கருத்து தான் நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி இந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு, இந்த குடிச்சுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, நைட்டா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல இந்த ட்ரெயின் டிராவல்லாம் நைட் டைம்ல வந்து பண்றப்ப சில பேர் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் ஏறப்ப சிக்கு சில நார்த்து பீப்புள்ஸ் தான் வந்து ஏறுறப்ப நமக்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திக்குன்னு இருக்கும். நம்ம ஃபேமிலியோட போறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போறோம், ஓகே. பட் அவங்கெல்லாம் பாக்குறப்ப அந்த பெண் எப்படி துடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த பாலியல் பலாத்காரம்ங்கிற பிரச்சனை மிகவும் சீரியஸான பிரச்சனை. இப்ப மலையாளத்துல வந்து இப்போ ஒரு அந்த இஷ்யூ போயிட்டே இருக்கு இன்ன வரைக்கும். இப்பதான் ஒவ்வொருத்தங்களும் வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வர ஒரே விஷயம், மக்களுக்கு தெளிவா ஒருத்தனை பிடிச்சிங்களா அவன் கண்டிப்பா தண்டனை வாங்கி அவன் தான் செஞ்சான்னு முடிஞ்சுன்னா அவனை பப்ளிக்ல விடுங்க. அவனுக்கு கருணை காட்டி தான் இத்தனை கேசஸ் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் முடிக்க முடியல.
ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்னு ஒன்று இருக்குமே, சம்திங் லைக் தட். அந்த மாதிரி கோர்ஸில் கூட இன்னும் முடிக்க முடியாத கேசஸ்கள் எத்தனையோ இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு பொண்ணை வந்து நம்ம எல்லாருமே நான் செலவு பண்ணுறாங்க இதுக்குள்ள நம்ம வரல, பட் இவருங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து அது வேற மாதிரி போகுது. சிவியராக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து போய்கிட்டே தான் இருக்குது. டெல்லியிலேயா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், இது வந்து தொடர்ந்து இப்படியே போணுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. நடக்கிறதுக்கு நம்மளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அரசாங்கம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிவியர் சொல்யூஷன் எடுங்க. இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரத்தை தப்பா மிஸ்யூஸ் பண்ணா என்ன நடக்குங்கிறத நம்ம காட்டணும். எந்த துறையா இருந்தாலும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்க குழந்தைகளா இருக்கட்டும், அந்த ஒரு அபியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராமல் இருக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நிறைய போலீஸஸை வந்து ரவுண்ட்ஸ் கொடுங்க, ஸ்டேஷனில் நிறைய போலீஸ் ரவுண்ட்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி சிக்கல்களை வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அவங்கள நான் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஒரு பொண்ணுடா 6 பேர் வந்து பண்ணுறானுங்க, கட்டுப்பு வருமா வராதா? வேணா சோறை தானே திங்கிறானுங்க. அந்த பொண்ணு அது என்ன அப்படி அதை வந்து அந்த பொண்ணை தவறாகவும் செய்து விட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலையும் பண்ணி மிருகத்தனமா இல்லை, மிருகத்தை நம்ம மிருகம் மாதிரி நடத்திவங்களாம் கொள்ளணுங்கிறேன். அவ்வளோ வைத்தேறியுது. ஒவ்வொரு கேஸா வருது, அப்படியே ஒவ்வொரு கேஸா வருது. என்னைக்குமே சரி, இவனுங்கெல்லாம் வந்து விட்டோம்னா கரையாம்புத்து மாதிரி அரைச்சு தள்ளிடுவானுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம், ஒரு திக்குங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருந்தா தான் இவங்கெல்லாம் பேசாம இருப்பானுங்க. என்ன ஒரு திமுரு தண்டா இருந்துச்சுன்னா இவனுங்க அந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. எவன் என்னன்னு தெரியாது. பாவம் அவங்க இப்போ சிசிடிவி கேமராலேயே சிக்காத இடத்துல தானே ஏதோ ஒரு தப்பு பண்றானுங்கன்னா இப்போ போலீஸ் என்னத்தான் நம்ம பண்ணாலும் அவங்க அந்த கேஸை இழுக்கிறப்ப தான் அவங்க ஜெயிச்சு போடுறானுங்க. ஜட்ஜஸாலேயும் ஒரு அப்ராக்சிமேட்டா இவன் தானா அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்க காலம் தாழ்த்தத்துல தவறு எதுவுமே கிடையாது. பட் இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நம்ம வீட்டு பெண்களை, பசங்க எல்லாத்தையுமே கரெக்டான டைம்ல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் கரெக்டான டைம்ல நீங்க வீட்டில் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம். இந்த கிரைம் எப்பொழுதுமே நடக்கக்கூடாது. இதை ஒழிச்சு கட்டியே ஆகணும். இதை வந்து தற்காலிகமாக வந்து நிப்பாட்டக்கூடாது. ஏதோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கட்டுப்படுத்திட்டோம்னா ஃபுல்லாக அநியாயத்துக்கு ஏறிக்கிட்டுல இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட ரேப் கேசஸோட லிஸ்ட் அதிகமாக இருக்கு, சைல்டு அபியூஸோட லிஸ்ட் அதிகமாக இருக்கு, எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சில புரோட்டோகால்ஸை உள்ள கொண்டு வந்து, சில சட்டத்திட்ட நுணுக்கங்களை உள்ள கொண்டு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம அரசாங்கம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நாங்கள் வந்து வைக்கிறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, எனக்கு அதுவே போதுமானது. ஸோ ஒருவேளை நீங்கள் நினைக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நான் ஒரு வேளை பேசியிருந்தேன்னா, ஒரு சகோதரனா பேசியிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதுவே எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு எனக்குன்னு இல்லை, நமக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயமா நான் கருதுகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் முடிக்கப்படணும். ஸோ கண்டிப்பாக தெரியும், ஒரு பொண்ணு வந்து டாக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டு செல்லமாக வளர்ந்து அது ஒன்றும் இல்லாமல் போகிறப்ப அதோட வடிவதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இது வரைக்கும் சப்போர்ட் செய்த, இது வரைக்கும் கேட்டுட்டு ஃபுல்லாக வீடியோ மேபி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கனிவான நன்றிகள். அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.